மேசத்தில் பலமாக அமர்ந்திருக்கும் செவ்வாய் யார் யாருக்கு அதிர்ஷ்டமழை சொத்துக்கள் சேரும். இன்று சுபகிருது ஆண்டு பங்குனி 11ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். நட்சத்திரம் இன்று காலை வரை ரோகிணி நட்சத்திரம், பின்னர் மிருகசீரிஷம் நட்சத்திரம் தொடங்குகிறது. திதி சஷ்டி திதி. யோகம் இன்று சித்தயோகம் அமைந்திருப்பதால் புதிய முயற்சிகளை தொடங்கவும் சுபகாரியங்கள் பேசவும் மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது. கிரக நிலவரம். செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடான மேசத்தில் பலமாக அமர்ந்துள்ளார். குரு பகவான் ரிஷபராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். மேசம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதால் இன்று உங்களுக்கு அதீத தன்னம்பிக்கை பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே முடியும். யோகம் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும். ரிஷபம். உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். யோகம் புதிய தொழில் முதலீடுகள் லாபத்தை தரும். பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றவும். மிதுனம். இன்று உங்களுக்கு சற்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யோகம் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத பண உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. பரிகாரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கவும். கடகம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். யோகம் நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும். பரிகாரம் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யவும். சிம்மம். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பயணங்கள் சாதகமாக முடியும். யோகம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு அமையும். பரிகாரம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும். கன்னி. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெறியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது நல்லது. வரவு இருந்தாலும் செலவுகளும் துரத்தும். யோகம் எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பரிகாரம் பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றவும். விருச்சிகம். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். யோகம் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பரிகாரம் குலதெய்வத்தை மனதார வேண்டவும். தனுசு. பிள்ளைகளால் பெருமை சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய முதலீடுகள் லாபத்தை தரும். யோகம் பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூக முடிவு கிடைக்கும். பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றவும். மகரம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். யோகம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பரிகாரம் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யவும். கும்பம். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சகோதர வழியிலிருந்த மனக்கசப்புகள் நீங்கும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். யோகம் வேலையில் மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். பரிகாரம் சனிக்கிழமை என்பதால் எள் தீபம் ஏற்றவும். மீனம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் தொடங்கும். பேச்சால் காரியத்தை சாதிப்பீர்கள். வங்கி இருப்பு உயரும். யோகம் பொன் பொருள் மற்றும் ஆபரணங்கள் சேரும். பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும்.